தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமானை வம்பிழுத்த திருச்சி எஸ்பி வருண்குமாரை வறுத்தெடுத்த சீமான் தம்பி ராஜா. இந்த தலைப்பில தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொளிய பார்க்க இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமான நான் கேஸு நீதிமன்றத்தில வழக்கு போட்டு அவர விடமாட்டேன். அவர் பயந்துக்கிட்டு என்னைய ஆள் விட்டு என்ட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு. அப்படி இப்படின்னு சீமான் மீது தவறான ஒரு குற்றச்சாட்ட வச்சாரு. ஒரு பொய்யான குற்றச்சாட்ட வச்சாரு. அதற்கு நமக்கு பின்னாடி தெரியுறாரு பார்த்தீங்களா? இவரு சரியான கண்டனத்த ஒரு செருப்படிய பதிவு பண்ணியிருக்காரு. அந்த காணொளிய நான் இதில இணைச்சு விட்டுருந்தேன். நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. பல காலமா சீமான் அவர்களுக்கு பலம் இருக்குதா? அவருடைய கட்சிக்கு பலம் இருக்குதா? இவ்வளவு ஆட்கள் இருக்காங்க. உண்மையிலேயே ஆனா பலம் வாய்ந்த கட்சி தானா? ஏன்னா நம்ம பெரிய அளவுல அவங்களுடைய சின்ன சின்ன போராட்டங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பெரிய அளவுல இத நம்ம கேள்விப்படல. ஆனா வெளியில அவரு அப்படி டெரர் அப்படி இப்படின்னு நம்ம பேசுறோம். இன்னைக்கும் அவர நெறைய பேர் டம்மி பீஸ் அப்படி இப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு உண்மையிலேயே பலம் இருக்குதா அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆட்கள்ல நானும் ஒருவன். இப்ப இடையில நடந்த ஒரு சம்பவம் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துது. என்ன அப்படின்னா, வருண்குமார் எஸ்பி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் நடந்த ஒரு மோதல். அந்த மோதல்ல இப்போ எஸ்பி அப்படிங்கிறவங்க ஒரு மாவட்ட காவல்துறையில மேல்மட்ட பதவியில இருக்கிறவங்க. அவங்களுடைய ஆர்டரின் பேரில் தான் இங்க எதுனாலும் நடக்கும். அவங்களுடைய கவனிப்பு இல்லாம இங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கக்கூடியவங்க. ஓகே, அவங்க நினைச்சா சீமானுடைய தம்பிகளை என்ன வேணாலும் செய்யலாம். ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது. தெரியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, சொல்றாங்க, நமக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப வருண்குமார் அவர்கள் கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவா நமக்கு ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது அப்படின்னா என்னன்னா, முதல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். ஸ்டேஷன்ல பேசப்படும். பேசி அங்கேயே சமரசம் பண்ணப்பட்டு முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது அதோட முடிஞ்சு. இல்ல ஸ்டேஷன்ல பேசி முடியல, இன்னும் பிரச்சனை பெரிய அளவுல இருக்கு அப்படின்னா அது கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்ல தனக்கு நியாயம் வேணுங்கிறவங்க தான் கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த எதிர்பார்த்தி போகாது. எதிர்பார்த்தி இல்லன்னு நம்ம எப்படின்னு இருக்கவங்க என்ன உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படிங்கிற பார்க்கும்போது இங்க ஸ்டேஷன்லயே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற போது கோர்ட்டுக்கு நம்ம போறோம். இப்போ நான் ஒரு சாமானிய மனிதனா தான் பாக்குறேன். இதை இல்ல இதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. அவர் ஒரு கட்சி லீடர் இப்படி இப்படிலாம் நான் யோசிக்கல. ஒரு சாதாரண மனிதனா பார்க்கும்போது ஒரு டிஎஸ்பி நாம நினைக்கிற டம்மி பீஸ் நீங்க சொல்ற சாதாரண மனிதனா இவருக்கு பவர் இருக்கான்னு நம்ம நினைக்கிற அந்த சீமான் அவர்களுக்காக கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காருன்னு ஒரு விஷயத்த நினைக்கும் போது அப்போ அந்த மனுஷனுக்கு உண்மையிலேயே பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் புலனாகிறது. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் புலனாகிறது. ஏன்னா கோர்ட்ல போய் ஒரு எஸ்பி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சீமான் அவர்களுடைய பேட்டியை கூட பார்த்தேன். பயங்கரம். ஒரு துளி பயமே இல்ல. ஒரு துளி பயம் இல்ல. முடிஞ்சதை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, இவங்களுக்குள்ள நடந்த மோதல்கள்ல சில சில விஷயங்களை நான் கவனிச்சேன். அந்த விஷயத்தை கவனிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு இது தவறுதான் அப்படின்னு பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள என்ன மோதல் எனக்கு தெரியாது. அவரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எதிர்கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் பண்றாங்க. அதுக்காக தேவையில்லாம நம்ம தம்பிகளை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. அதனால அதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. சட்ட ரீதியா தான் போயிட்டு இருக்கிறோம். யாரோ ஒரு ஃபேக் ஐடி மூலமா தான் இவங்க ஒரு வீடியோ போட்டு இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீமான் தம்பிகளை பொறுத்தவரை எனக்கு நான் தெரிஞ்சு பழகின வரைக்கும் அந்த அளவுக்கு மோசமா போகக்கூடியவங்க யாரும் இல்ல. ஓகே, சீமான் கொடுக்குற தைரியத்துல சீமான் அவர்கள் பேசுற பேச்சுல வீறு கொண்டு எழுந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் ரவுடிசம் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி நாம் தமிழர் கட்சியில ரவுடிசம் பண்ற யாரையும் நான் பார்க்கல, இதுவரைக்கும் பார்க்கல, கேள்விப்படவும் இல்லை. அந்த ஒழுக்கமா இருக்கணும், தமிழுக்காக வீறு கொண்டு எழணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நாம் தமிழர் கட்சியில உள்ள சகோதரர்களை பாக்குறேன், சீமான் அவர்களுடைய இதை பாக்குறேன்னு தவிர மற்றபடி இந்த ரவுடிசம் மாதிரி எப்படிலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு நான் பண்ணியிருந்தா நமக்கு அது தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவங்க எஸ்பி அவர்கள் ஏதோ வட மாநிலத்துக்கு ஊபியா உத்தரப்பிரதேசா எங்கேயோ போகும்போதோ இல்ல சத்தீஸ்கரா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மேடையில சீமான் அவர்கள் இங்க ஒரு கட்சி வச்சிருக்காரு, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு திரியிறாரு அப்படி இப்படின்னு பேசிருக்காரு. ஆனா அது தேவையில்லாதது இல்ல. வெளி மாநிலம், அங்க போய் சீமான் அவர்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரைட்? தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து எஸ்பி வருண்குமார் அவர்களா இருக்கட்டும், திமுகவுக்கு சிங்கி தட்டக்கூடிய திமுக ஊபிகளா இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க அவங்கட்ட காசு வாங்கிட்டு நீங்க அமைதியா போங்க. அது தப்பு இல்ல. திமுகட்ட காசு வாங்கிட்டு நீங்க போய்க்கிட்டே இருங்க. நாங்க அத பத்தி ஒண்ணும் சொல்லல. ஆனா திமுகட்ட காசு வாங்கிட்டு நாம் தமிழ் கட்சிய விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு?
அப்போ உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணா தான் திமுககாரன் துட்டு குடுப்பான் அப்படிங்கிறதுக்காண்டி, நீங்க அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நீங்க நாம் தமிழர் கட்சிய விமர்சனம் பண்ணீங்க. அப்படிதான் இத எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க சம்மந்தமே இல்லாம சீமானையும், நாம் தமிழர் கட்சியையும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுக்கு வந்துச்சு? தப்பு பண்ணா சரி ரைட் நீங்க தண்டிக்கிறது ஓகே. சும்மா போயிட்டு ரைடு விடுதேங்கிற பேர்ல அவன் செல்ல புடுங்குறது, அதுலேருந்து ஆடியோ வெளியிடுறது, அதில பல இத புடுங்கி அதில பிரைவேட்டா வச்சிருக்கிறதெல்லாம் வெளியிடுறது, சாட்டு துருமுன் இப்படி, சீமான் இப்படி, காளியம்மாள் இப்படி அப்படின்னு. என்ன இதெல்லாம் இது என்ன பொழப்பு இது? மாமா வேல பார்க்குற மாரி தானே இருக்கு. இது ஆமா மாமா வேலைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடுத்தவன் செல்ல அடுத்தவன் பிரைவசி எடுத்து வெளியிடுறதெல்லாம் என்ன மானங்கெட்ட பொழப்பு? நீங்க எஸ்பி வேல பார்க்கீங்களா? இல்லன்னா வேற ஏதாவது வேல பார்க்கீங்களா? அப்படின்னு மக்கள் கருத்து பதிவு பண்ணுதாங்க. ஒவ்வொரு கமெண்ட்லயும் மக்கள் இந்த கருத்த கேட்காங்க. ஐயா காக்கி சட்டை போட்ட வருண்குமார் அவர்களே, உங்களுக்கு சம்பளங்க வந்து திமுக ஒண்ணும் தரல. எங்க காசுல தான் சம்பளம் தராங்க. திமுகவுக்குமே மக்கள் பணத்துல மக்கள் வரி பணத்துல தான் சம்பளம் போகுது புரியுதுங்களா? ஒவ்வொரு அமைச்சருக்கும். ஒண்ணும் அவங்க கட்டு எங்கேயும் கட்டி கொண்டு வரல. அதனால நீங்க நாம் தமிழர் கட்சிய புடிச்சுக்கிட்டு, நாம் தமிழர் கட்சிய விமர்சனம் பண்ணிக்கிட்டு, திமுகல துட்டு வாங்கிட்டு, கொஞ்சமா போட்ட காக்கி சட்டைக்கு வேலை செய்யுங்க. இவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். இந்த மனுஷன் இந்த காணொளிய பதிவு பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு வந்துச்சு? இல்ல அவ்வளோ ஐபிஎஸ், அவ்வளோ ஐஏஎஸ் இருக்காங்க. உங்கள மாத்திரம் டார்கெட் பண்ணி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் எதுக்கு அப்போ? அதிலேயே தெரியுது நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரா செயல்பட வர. ஆனா திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டு நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணீங்கல்ல? அதுதான் மிகப்பெரிய தவறு நாங்க சொல்லுதோம். நாம் தமிழர் கட்சிக்கு கூட நீங்க எதிரா செயல்பட்டு போங்க. அதை உண்மையா செயல்படுங்க. நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் இப்படி தப்பு பண்ணாங்க. அதனால நாங்க அரெஸ்ட் பண்ணோம். அதனால கைது பண்ணோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் பண்ண மாரி தெரியல. சும்மா போய் ரைடு விடுறது, அத உடனே எடுத்து அதில இருக்க ஆடியோ வெளியிடுறது. இதுதான் உங்களுடைய பொழப்பா? இல்ல இதுதான் எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய பொழப்பா? அப்படின்னு மக்கள் தான் இந்த கருத்தெல்லாம் கேட்காங்க. அதனால எஸ்பி வருண்குமார் அவர்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிடுதோம். தயவு செய்து நாம் தமிழர் கட்சியில மோதாதீங்க. நீங்க காக்கி சட்டை போட்டீங்க ஒரே காரணத்துக்காக நீங்க நாம் தமிழர் கட்சி வம்பிழுக்கீங்க. இல்லன்னா நீங்க காக்கி சட்டைய விட்டுட்டு திமுகல போய் சேர்ந்துட்டு விமர்சனம் பண்ணுங்க. அப்பமா நீங்க ஒரு திமுக அடிவருடின்னு நாங்க நம்பிருவோம்லா? சும்மா காக்கி சட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, சட்டத்த காக்கக்கூடிய காவல்துறை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, நீங்க திமுக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. வெட்கமா இல்லையா? அப்படின்னு மக்கள் கேட்காங்க. முடிச்சுக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே.